யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நாம் சேர்ந்து படிப்பலாமா? இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கும் அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அர்ணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்று. இந்த காலை கர்த்தர் அவருக்கு சில காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். இங்க பார்த்தீங்கன்னா, உயிரோட என்னை காத்தார். இந்த மட்டும் கர்த்தர் என்னை உயிரோட என்னை காத்தார். ஒரு 5 காரியங்கள் இந்த காலேபுடைய வாழ்க்கையில். முதலாவது, இந்த காலேபுடைய வாழ்க்கை உடைய சரித்திரம் உடைய காரியம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, எடுத்துக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களுக்கு பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர்கள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர்கள். அதே அதிகாரத்தில் அடுத்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 6வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 6வது வசனம். எதனுடைய தலைவன்? யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் காலே. முதலாவது, ஒரு இளம் தலைவன். திருமணம் ஆகாத வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், சிறு பிள்ளைகள் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். யோசிக்காதீங்க ஆயிடுச்சு ஆகலையான்னு. கர்த்தர் உன்னை பார்ப்பார், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நல்லா தான் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்கிற வசனத்தை எழுதிக்கொள்ளு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு சொல்கிற வசனத்தை எழுதிக்கோ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையாக இருக்கலாம், கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ தெரியல, ஆனால் இளம் வயதில் ஒரு தலைவனாக இருக்க கற்றுக்கொள். என்னது? இளம் வயதில் ஒரு தலைவனாக இருக்க கற்றுக்கொள். பெற்றோர், நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை காட்டி வளர்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பயபக்தியோடு அடுத்த ஒரு தலைவனாய் நடத்துவதற்கு வேண்டிய பொறுப்புகளை கொடுங்க. புலம்பல்ல சொல்லுகிறதுல, உன் இள வயதில் உன் நுகத்தை சுமப்பது நல்லது. எடுக்கிறீங்களா? புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. வாலிபனுக்கு நல்லதுன்னு வரணும். ஆக்சுவலா என்ன இருக்கு? மனுஷனுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிற்கால வாழ்க்கை உனக்கு நல்லதா அமையணும்னா இளம் வயதில் என்ன பண்ணு? நுகத்தை சுமக்கு. இளம் வயதில் நுகத்தை சுமந்து நட. இளம் வயதில் சுமந்து நட. சின்ன வயதிலேயே ஒரு தலைவனாய் 40 வயசுல 45 வயசுல ஒரு தலைவனாய் கர்த்தர் இந்த காலேபை வைத்தார். நம்ம வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கிற நீங்களும் நானும் சரி, சும்மா போறதுக்கு வர்றதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்ம வைப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது இளம் தலைவன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. ரெண்டாவது என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை.
அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இரண்டாவது விசுவாச வார்த்தையை பேசினான். எழுதிங்க பார்க்கலாம். விசுவாச வார்த்தையை பேசினான். முதலாவது இளம் தலைவன், இரண்டாவது விசுவாச வார்த்தையை அவன் பேசினான். 12 பேர் வேவு பார்க்க போகிறார்கள். அதுல 10 பேர் சொன்ன காரியங்கள், அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள். நாம பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியே போல இருக்கிறோம். 10 பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிரச்சனையவே பேசிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஐயோ, இங்க இப்படி இருக்குது, அங்க அப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை. இன்னொரு முறை படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை இன்னொரு முறை படிக்க பார்க்கலாம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா தென் தேசத்துல குடியிருக்கிறார்கள். அப்புறம் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். மலைநாட்டுல இவங்க இருக்கிறாங்க. அடுத்தது கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா சொல்ற சில நேரங்கள் உண்டு. இந்த டாக்டர் இத சொன்னார், அந்த டாக்டர் அத சொன்னார், இந்த டாக்டர் இத சொன்னார். ஆகவே இது முடியாது. இந்த கம்பெனியில போன இது நடக்கல, அந்த கம்பெனிக்கு போன அது நடக்கல, வேற ஒரு கம்பெனிக்கு போன அங்கேயும் நடக்கல. காரணம், ஒவ்வொரு இடத்துல ஒரு பெரிய பெரிய ராட்சசர்கள் இருக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்படி சில காரியங்கள் நமக்கு எதிரே வரும். ஆனால் இங்க 10 பேர் சொன்னது பேசினது பிரச்சனைகள். ஆனால் 2 பேர்ல ஒருவன் காலேப் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? இதை நாம் எளிதாக, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இதை நாம் இன்னொரு முறை, இதை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எந்தெந்த காரியம் உங்களுக்கு கடினமா இருக்கிறது கையை உயர்த்தி சொல்லுங்க. இதை நாம் எளிதாக ஜெயிக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க. இதை உங்களுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நான் கேட்கிறேன், ஆண்டவரே, நான் எளிதா இதை சுதந்திரித்துக் கொள்வேன், எளிதா சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த 9வது மாதத்திற்குள்ள போவதற்காக இருக்கிற நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. சில காரியங்கள் பிரச்சனை ஓடிட்டு இல்ல, கர்த்தர் சுதந்திரிக்கும்படி இந்த நாட்களை உனக்கு தெரிந்து கொண்டார். நம்புறவங்க மாத்திரம் சத்தத்தை ஊதி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை ஊதி ஆமென் சொல்லுங்க. எளிதாக சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாசிகள், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்க வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கு. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வாயின் வார்த்தையில வல்லமை. மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மேலே ஸ்கிரீனில் போட்டாலும் போடுங்க. எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பைபிளில் இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க பார்க்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொல்லபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொன்னபடியே எனக்கு ஆகும். நான் சொன்னபடியே வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில கர்த்தர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில என்ன காரியம் வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி, உன் வாயில ஒரு வல்லமை இருக்குது. நீ சொன்னால் அது அப்படியே ஆகும். அவன் சொன்னபடியே அவனுக்கு
ஆகும். யாருக்குன்னா விசுவாசத்தோடு, கர்த்தர் மேல விசுவாசத்தோடு ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் படகுல போய் கொண்டிருக்கார் சீஷர்களோடு. அவரும் இருக்கிறார், சீஷர்லாம் இருக்கிறாங்க. திடீரென்று ராத்திரியிலே ஒரு புயல் வருகிறது. இயேசு அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த படகு கவிழ்ந்து விடுமோ என்று ஒரு பயம். இத்தனை வருஷமா அவங்க கடலை தான் பார்த்திருக்கிறாங்க சீஷர்கள். எத்தனையோ முறை படகை பார்த்திருக்கிறாங்க, எத்தனையோ முறை இந்த மாதிரி புயலை பார்த்து. ஆனால் அந்த ராத்திரி எங்கள் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று ஒரு அச்சம் இருந்தது. இயேசுவும் அந்த படகுல இருந்தார். ஆனால் அந்த வேதம் சொல்லுகிறது, இயேசு உடனே எழுந்து அந்த கடலை பார்த்து அதட்டினார். உடனே அங்கே அமைதல் உண்டாயிற்று. அப்ப ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா நீங்களும் நானும் நம்ம சொன்னபடியே அது ஆகும். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4வது வசனத்தை மேலே ஸ்க்ரீனில் போடுங்க, எல்லாரும் கவனிக்கும்படி கேட்கிறேன். ஓகே. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால். ஒரு நிமிஷம், எதை பார்த்து? எலும்புகளை பார்த்து. அப்படியே இருக்கு. உலர்ந்த எலும்புகள். எலும்புகள் இல்லை, அது என்னது? இம்பாசிபிள். இம்பாசிபிள்லையும் இம்பாசிபிள், முடியாததுலையும் முடியாதது சொல்லுகிறார். முடியாத காரியத்திலே முடியாத காரியம் ஒன்று உண்டு. அந்த முடியாத காரியத்திலே இந்த முடியாத காரியத்தையும் பார்த்து பைபிள்ல போட்டிருக்கு, நீ பேசு. என்ன பேசணுமா? 6வது வசனத்துல இது நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். நீங்களும் நானும் அதை பார்த்து பேசும் பொழுது, முடியாத காரியத்தில் பேசும் பொழுது, முதலாவது நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. அப்பொழுது நீ பேசும் பொழுது முதல்ல நரம்பு சேரும். அடுத்தது உங்கள் மேல் மாம்சம். இரண்டாவது மாம்சம் உண்டாகும். மூன்றாவது உங்களை தோலினால் மூடி அது மூடும். அப்புறம் நான்காவது உங்கள் ஆவியை நான் கட்டளையிடுவேன். அடுத்தது அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து. இத்தனை காரியம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? வரமாட்டேதே வாயில. சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. பேசு. எதை பார்த்து பேசு? உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. காலேப் சொன்ன ஒரே வார்த்தை, நாம் இதை எளிதாக பின்னாடி உட்கார்ந்திருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எளிதாக ஜெயித்து விடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எளிதாக. உங்க கடினமான நேரத்தில் நீங்க என்ன பேசுறீங்க என்பது மிக முக்கியமானது. அவிசுவாசமான காரியங்களை பேசுனீங்கன்னா, இன்னொன்று தெரியுமா? இவர் விசுவாசத்தை பேசினதுனால தான் மோசேக்கு கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு? காலேபுக்கு கர்த்தர் கொடுத்தார். மோசேக்கு கொடுக்கப்படாத பாக்கியம். காலேபு பெரிய ஆள், சின்ன ஆள் தான். ஆனால் பெரிய ஆளுக்கு கொடுக்கப்படாத பாக்கியம் யாருக்கு கர்த்தர் கொடுத்தார்? காரணம் என்ன தெரியுமா? இல்லாத சூழ்நிலைகளும் முடியாத சூழ்நிலைகளிலும் விசுவாச வார்த்தையை அவன் பேசினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவது யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த. இப்போ நீங்க படிக்க போகும்போது ஒரு வார்த்தை இந்த 3 வசனத்திலையும் வரும். ஓகே, 3 வசனத்துலையும் ஒரு வார்த்தை வரும். அது என்ன நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். 9வது வசனம். அந்நாளிலே மோசே, நீர் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். 14வது வசனம். ஆதலால் கேனாசியனான எப்னேனின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்.
உத்தமம்னா என்ன தெரியுமா? முழு மனசோடு. பைபிளில் உத்தமமாய் பின்பற்றினார்னு இந்த காலேபை குறித்து 5 முறை எழுதியிருக்கு. இப்போ அதை எடுத்த நேரம் ஆகிடும். ஆனால் 2 காரியம் மட்டும் சொல்கிறேன். 2 காரியம் சொல்லுகிறேன். 45 வயசு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இளம் வயதில் ஏன் மோசே இந்த காலேபை அனுப்புனார்னா 45 வயசுலேயே, கேட்டுங்க, எந்த வயசில்? 45. அந்த வருஷத்தை எடுத்துக்கிங்களா? என்னாகமத்தின் புத்தகம் உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். 36. எப்னோனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின எந்த வயசுல? 45 வயசுல. 45 வயசுலயே எப்படி பின்பற்றினாரா? சத்தமா சொல்லுங்க. உத்தமமாய். அதே உத்தமம் தனக்கு இப்போ எத்தனை வயசு தெரியுமா? 85 வயசு. அப்போ சொல்லுகிறார், இப்போவும் நான் உத்தமனாய் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, காலேபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார், 99 வயசில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு இளம் வயதில் எப்படி இல்லை சொல்லுங்க? உத்தமனாய் இல்லை. ஆனால் இந்த காலேப் இளம் வயதிலேயே 45, அதுவும் இருந்த ஜனங்களாம் யாருன்னா கோபம் உண்டாக்குன ஜனங்கள், கர்த்தரை முறுமுறுத்த ஜனங்கள், கர்த்தரை அரோசித்த ஜனங்கள், இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் களங்கம் பண்ண ஜனங்கள். இந்த ஜனங்கள் நடுவில் ஒரே ஒரு மனுஷன் இளம் வயதிலே கர்த்தருக்கு முன்பதாய் நடக்க முடியும்னா அதை கர்த்தர் கவனித்து வைத்து இல்லாத காரியத்தை அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தும்படியாய் கர்த்தர் அவனை வைத்திருக்கு. அதுதான் அந்த காலேப். 3வது, உத்தமனாய் நடக்கணும். உத்தமம் எப்படி தெரியுமா வரும்? பைபிள் படிக்கிறதுனாலயா? ஜெபிக்கிறதுனாலயா? உத்தமத்தினுடைய முதல் தகுதி என்ன தெரியுமா? யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊட்ஸ் தேசம் என்கிற ஒரு தேசம் இருந்தது. அங்கே யோபு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும். அடுத்தவது, தேவனுக்கு பயந்து. முதல்ல நீ கர்த்தருக்கு பயந்தவனாயிரு. இந்த காலேப் உத்தமனா இருந்தது காரணம் தெரியுமா? உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்க? திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒன்று இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா எந்த காரியம் வந்தாலும் நீ அதுக்கு வணங்க மாட்ட. உன் கால் போகாது, உன் மனசு போகாது, உன் முகம் போகாது. உன் முகம் எலியாவை போல கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன் நான். எவ்வளோ பெரிய ராஜா வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி. 3வது, அவன் உத்தமனாய் நடந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். 4வது அதே என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியால். அந்த வார்த்தை தான் மிக முக்கியம். 4வது, என்னுடைய தாசனாகிய காலேப் எப்படிப்பட்ட ஆவியா? வேற ஆவியை உடையவனாய். சொல்லுங்க பார்க்கலாம். வேறு ஆவி உடையவனாய் அவன் இருந்தான். அது என்னது வேறு ஆவி? அது என்ன வேறு ஆவி? அதே வேறு அதுக்கு என்ன வார்த்தை? அது அர்த்தம் என்ன? அதே வசனத்தில் வருது, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். சத்தமா சொல்லுங்க. அவனை என்ன பண்ணுவேன்? சேர பண்ணுவேன். ஒரு வேற ஆவி உள்ள மனுஷன், ஒரு வித்தியாசமான ஆவி உள்ள மனுஷன், கர்த்தருக்கு தேவ சமூகத்தை தங்குகிற மனுஷன், கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாத காரியத்திற்குள்ள உன் கால் மிதிக்கும், அதை உனக்கு நான் தருவேன். அதை நான் உனக்கு தருவேன். 4வது, வேறே ஆவி உடைய மனுஷன்.
எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனால் இவன் மாத்திரம் என்னது? வேறு ஆவி உடையவன். நான்காவது, வேறு ஆவி உள்ளவன். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஆனால் இவன் மாத்திரம் வேற மாதிரி யோசிக்கிறான். வேற மாதிரி. ஏன் தெரியுமா? ஏன் வேற மாதிரி யோசிக்கிறான்னா, அவன் பண்ண காரியம் இல்லை, கர்த்தர் முன்பதாக உத்தமனாய் அவன் நடக்கிறதுனால. நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறீங்களோ கர்த்தர் உன்னை வித்தியாசமான பாதையில் நடத்துவார். ஐந்தாவது இப்போ தான் பிரசங்கத்துக்கே வர்றேன். எடுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் படித்த வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இன்னொரு முறை, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 5வது, மலை நாட்டை கேட்டவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. எதை கேட்டான்? ஆக்சுவலாக நம்ம பார்வையில் மலையை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மலை நம்ம விட்டு என்னது போகாதா? இந்த மலை நம்ம விட்டு போகாதா? ஆனால் இவன் என்ன தெரியுமா கேட்டான்? மலை தேசத்தை கேட்டான். ஏன் மலை தேசத்தை கேட்டான்? ஏன் மலை தேசத்தை? யாரும் செய்ய முடியாத, யாரும் பார்க்க முடியாத காரியத்தை ஏன் கேட்டான்? அவன் கையில் ஒன்று இருந்துச்சான். படிங்க பார்க்கலாம். முந்தின வசனத்தை படிங்க பார்க்கலாம். முந்தின வசனத்தை மோசே, மெதுவா படிக்கலாமா? மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுல இருந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. தம்பி, தங்கச்சி, சகோதர, சகோதரி, அம்மா, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நமக்கு ஒரு பலன் தேவை. போன வாரம் செகண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். செகண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க இருக்கீங்களா? போன வாரம் செகண்ட் சர்வீஸ். போன வாரம் செகண்ட் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணேன், செகண்ட் சர்வீஸ்க்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன். பலன். இன்னொரு முறை சொல்லுங்க. பலன். பலன் ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுகிறார், 45 வயசுல இருந்தேன் பலன், ஆனால் இப்போ என் பலன் போயிடுச்சுன்னு சொல்லலை. அதே பலன் இப்பயும் எனக்கு இருக்கு. அடுத்த வார்த்தை படிங்க. அடுத்த வார்த்தை படிங்க. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன். இந்த நாளில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. இந்த 11வது இந்த 9வது மாதத்திற்குள்ளே போக போகிறீங்க. உங்கள் பலன் குறுகவில்லை, உங்கள் பலன் இன்னும் கர்த்தர் உனக்கு பெருக பண்ண விரும்பணும். உனக்கு காரியங்கள் போகவில்லை, கர்த்தர் மீண்டும் காரியத்தை கைகூடி வர பண்ணணும். காலேப் இறந்து போகணும். ஆக்சுவலாக இத்தனை யுத்தங்களை பார்த்துருக்குறேன், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எவ்வளவு காரியம் பார்த்தாலும் எனக்கு தேவை மலை தேசம். காரணம், அந்த நாட்களில் இருந்த பலன் இருந்தது, இதே பலன் எனக்கு இப்பவும் இருக்கிறது. அடுத்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு. யுத்தத்திற்கு என்னது? போக்கும். அடுத்தது வரத்துமாய் இருக்கிறதற்கு. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு. இரண்டாவது சொல்லுகிறார், நான் அன்னைக்கு யுத்தத்திற்கு போயிட்டு வந்தேன், இப்போ எனக்கு 85 வயசானாலும் இப்பவும் கர்த்தர் எனக்கு அதே பலனை கொடுத்து, கர்த்தர் மறைமுகமாக வைத்த இந்த காலேபை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துக. அதனால தான் சொல்றேன், மலை தேசத்தை வாய் திறந்து கேள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வாராக. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.